என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை மரணிக்க வைக்க ஒரு தாந்திரிக முறை. நண்பர்கள் இதை தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாள் சண்டை, 2 நாள் சண்டைக்கு நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு மரணம் நிகழ்ந்தால் அந்த குடும்பத்தில் எவ்வளோ பாதிப்பு ஆகும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கிடணும். நம்மளுக்கும் குடும்பம் இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நினச்சிக்கிடணும். ஒரு நாள் சண்டை, 2 நாள் சண்டைக்கு இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாராலையும் பண்ணக்கூடிய முறை, ரொம்ப எளிய முறை. இதுக்கு மந்திரமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கக்கூடியது. சரிங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படிங்கூடிய விஷயத்தை பார்ப்போம். நல்ல ஒரு வெத்தலை ஒன்று வாங்கிடுங்க. வெத்தலையில் மனித எலும்புக்குள்ள சாம்பல் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா, மனசார அந்த எதிரி மாண்டு போகணும் அப்படின்னு மனசார நினைக்கணும். சரியா? ஒரு 5 நிமிடம் உங்கள் உள்ளங்கையில் மடக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், மனதார எந்த நபர் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காரோ அந்த நபரை பேரை சொல்லியோ அப்படி நீங்கள் மனசார நினைக்கணும். நினச்சிக்கிட்டு என்ன செய்யணும்னா, அதை நல்லா இடித்து பொடியாக்கணும். இடித்து பொடியாக்கி ஏதாவது ஒரு உணவில் கொஞ்சோண்டு கலந்து கொடுத்து, கொஞ்சோண்டு இது ஒரே நாளில் முடியக்கூடிய கதை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அந்த எதிரிக்கு ஆட்டோமேட்டிக்காக மரணம் என்கின்ற ஒரு விஷயம் சம்பவிக்கும். இது என்ன விஷம் கொடுக்கக்கூடிய மெத்தேடு கிடையாது, இது விஷம் கிடையாது. ஆனால் இந்த இரண்டும் நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது நம் மன வலிமை, மனதில் உள்ள எண்ணங்கள்னால அவருக்கு நேரம் மோசமாகக்கூடிய உடம்பு சூழ்நிலை மோசமாகி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, மரணிக்கக்கூடிய விஷயம் ஆகும். இதே மாதிரி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு இருக்குல்ல, பாம்பினுடைய சாம்பல் எலும்பு எரித்து, அந்த சாம்பல் பாம்பு ஏதாவது எரித்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் மரணம் என்பது விரைவில் உடனே நடக்காது. அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கே நடக்காது. விரைவில் மரணிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறாட்டு. இது பழைய ஏட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினது கிடையாது. பழைய ஏட்டு விஷயத்துலேருந்து எடுத்தது. சரிங்களா? இப்படி குருமார்கள் பண்டைய காலத்தில் பண்ணதாட்டு ஒரு விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடக்காண்டி தான் நான் சொல்லனே தவிர நீங்கள் இதை பயன்படுத்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? சாதாரண நபர்களுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அதனால் எல்லா நபர்களுக்கும் இது செட் ஆகுமான்னு கேட்டால் செட் ஆகும். எல்லாமே காரியம்லாம் சக்ஸஸ் ஆகும். எவனோ பழைய ஏட்டு முறை என்னன்னால கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் என்னென்னா, மேக்ஸிமம் ஒரு நாள் சண்டை, 2 நாள் சண்டைக்கோ இல்லை ஏதோ இதுக்காண்டி நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது ஓரளவில் நல்லது. நான் இதை தெரிஞ்சுக்காண்டி தான் நான் அந்த பதிவு கொடுக்கறேனே தவிர நீங்கள் பண்ணுங்காண்டி நான் சொல்லலை. சரிங்களா நண்பர்களே? நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.